எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சிறப்பான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். குறிப்பா மகர ராசி நேயர்களுக்காக. நீங்க உங்க கேலண்டர்ல பிப்ரவரி 2026ங்கிற மாசத்தை ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மாசமா இருக்க போறதில்ல. அது உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த காலகட்டமா அமைய போகுது. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்க போற அந்த வானியல் அற்புதம் என்னன்னு தான் இப்ப நாம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரியிலேயே மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள், சந்திச்ச சவால்கள், மன உளைச்சல்கள், இது எல்லாத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம் இல்லைங்க, இது ஒரு யோக காலம். அதாவது அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவையே தட்டப்போற ஒரு பொன்னான காலகட்டம் இது. சரி, இந்த அற்புதமான மாதத்தை பத்தி நாம துண்டறிப்படியா பார்க்கலாம். முதல்ல இது ஏன் ஒரு அதிர்ஷ்டமான மாசம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானத்துல நடக்க போற அந்த அற்புதம் என்ன, அதுக்கு குரு பகவானோட கருணை எப்படி நமக்கு கிடைக்க போகுது, அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பாப்போம். கடைசியா இந்த நல்ல நேரத்தை நாம முழுசா பயன்படுத்திக்க என்ன வழிபாடு செய்யணும் கேள பார்க்கலாம். ஆமாங்க, பிப்ரவரி 2026 உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தோடு தொடக்கமா இருக்க போகுது. இவ்வளவு நாள்பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேல் அதிர்ஷ்டமோ வெற்றியும் உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு புத்தம் புதிய தொடக்கத்துக்கான நேரம். இத நீங்க ஏதோ ஒரு சின்ன நல்ல விஷயம்னு நினைச்சுக்காதீங்க. ஜோதிட சாஸ்திரத்துல இத ஒரு உண்மையான யோகம் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க லட்சியங்களையும் கனவுகளையும் நனவாக்குறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இது. நீங்க மனசுல நினைச்ச நல்ல காரியங்கள் எல்லாமே கைமேல் பலனா வந்து சேரப்போற நேரம் இது. சரி, இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் திடீரென வர்றதுக்கு காரணம் என்ன? வானத்துல அப்படி என்னதான் விசேஷம் நடக்க போகுது? வாங்க, இந்த சக்தி வாய்ந்த கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ரகசியத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட வல்லுநர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அரிதான ஒரு கிரக அமைப்பை சுட்டி காட்டுறாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு அடிக்கடியெல்லாம் நடக்காது. அதனாலதான் இதோட தாக்கம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா அற்புதங்களுக்கும் திறவுகோல் இந்த ஒரு எண்தான், 6. ஆமாங்க, இந்த 6ங்கிற எண்தான் பிப்ரவரி 2026 மகர ராசிக்கு ஒரு பொற்காலமா மாத்தப்போகுது. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்த நிகழ்வு எவ்வளவு அபூர்வமானதுன்னு இதிலே நீங்க புரிஞ்சுக்கலாம். 6 முக்கியமான கிரகங்கள் ஒரே ராசியில, அதாவது கும்ப ராசியில ஒன்னா சேரப்போகுது. இது தினமும் நடக்கிற விஷயமே கிடையாது. மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த அற்புதம் உங்க ஜாதகத்தோட 2ஆம் வீட்டுல நடக்குது. 2ஆம் வீடுங்கிறது தனம், வாக்கு, குடும்பத்தை குறிக்கிற இடம். அதனாலதான் இதோட தாக்கம் மிக சக்தி வாய்ந்ததா உங்களுக்கு இருக்க போகுது. இப்ப பாருங்க, இந்த கிரக கூட்டத்துல யார் யார் இருக்காங்கன்னு. உங்க ராசியோட அதிபதியான சனீஸ்வர பகவானே அங்கேதான் இருக்காரு. அவரோட சேர்ந்து ராகு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன்னு ஒரு பவர்ஃபுல் டீம், ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணி உங்க தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல ஒன்னா இணையுது. இது எவ்வளவு பெரிய சக்தியை உருவாக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஜோதிடத்துல இது மாதிரி ஒரு நிகழ்வை ஒரு காஸ்மிக் மீட்டிங்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிரபஞ்ச மாநாடு மாதிரி. இந்த மாநாட்டுல எல்லா கிரகங்களோட சக்தியும் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஆற்றல் அலைய உருவாக்குது. மகர ராசிக்கு இந்த ஆற்றல் அலை முழுக்க சாதகமா அமையப் போகுது. ஆனா ஒரு நிமிஷம், இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒரே இடத்துல சேரும்போது அது சில சமயம் குழப்பத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கவலையே வேண்டாம், இங்க ஒரு முக்கியமான தெய்வீக பாதுகாப்பு அம்சம் வேலை செய்யுது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சுப கிரகங்கள்லயே தலை சிறந்தவரான குரு பகவான் இந்த முழு நிகழ்வையும் தன்னோட 7ஆம் பார்வையால, அதாவது சிறப்பு பார்வையால பாத்துக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு தெய்வீக பாதுகாவலர் மாதிரி செயல்பட்டு இந்த மாபெரும் சக்திய உங்களுக்கு முழுக்க நன்மையா மாத்தி கொடுக்கறார். இந்த ஒப்பீடு குருவோட முக்கியத்துவத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஒருவேளை குருவோட பார்வை மட்டும் இல்லைன்னா இதே கிரக சேர்க்க உலக அளவுல பெரிய பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா அவருடைய அந்த தெய்வீக பார்வையால ஒரு சாபம் உங்களுக்கு ஒரு பெரிய வரமா மாறுது. இதுதாங்க குரு பகவானோட இது ஒரு ரொம்ப முக்கியமான வரலாற்று பின்னணி. இதே மாதிரி ஒரு நிகழ்வு 2020ல நடந்தது. ஆனா அப்போ குரு பகவானே அந்த கிரகங்களோட சிக்கியிருந்தார். அதனால உலகம் கஷ்டப்பட்டது. ஆனா இப்போ அப்படி இல்ல. குரு பகவான் தனியா நின்னு ஒரு பாதுகாவலரா இருந்து நம்மள காப்பாத்துறார். இதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். சரி,
இந்த பிரபஞ்ச சக்தியும் குருவோட பாதுகாப்பும் உங்க அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உறுதியான நன்மைகளை இப்போ நாம ஒன்னொன்னா விரிவா பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல கிடைக்க போற பலன்கள் உண்மையிலேயே அருமையா இருக்கு. முதல்ல உங்க பொருளாதார நிலையில ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். நீங்க செய்யற தொழில் வியாபாரத்துல பெரிய வெற்றி கிடைக்கும். உங்க வாக்குக்கு ஒரு தனி சக்தி பிறக்கும். நீங்க சொன்னா அத மத்தவங்க கேட்பாங்க. உங்க வழியில இருந்த தடைகள் எல்லாம் தானா விலகிடும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் நீங்கி சந்தோஷம் பெருகும். ஆரோக்கியம் தானே நம்மளோட மிகப்பெரிய சொத்து. ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டம் ரொம்ப நாளா உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பெரிய மீட்சியையும் முழுமையான நிவாரணத்தையும் கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பலவீனமா இருந்தவங்க கூட புத்துணர்ச்சியோட ஒரு புதிய தெம்போட இருப்பாங்க. இந்த அதிர்ஷ்டமான நேரத்தோட பலன்களை நாம முழுசா அடைய ஒரு எளிய ஆன்மீக வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. வரப்போற இந்த நல்ல ஆற்றலை இன்னும் பல மடங்கா நாம எப்படி பெருக்கிறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடுதான். நீங்க செய்யற இந்த வழிபாடு உங்க தனிப்பட்ட முயற்சிகளை உங்களுக்கு ஆதரவா இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றலோட இணைக்குது. இதன் மூலமா உங்க வெற்றி பாதையில இருக்கிற சின்ன சின்ன தடைகள் கூட நீங்கி உங்க வழி இன்னும் சுலபமாகும். ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, கிரகங்கள் நமக்கு வழிகாட்டலாம், ஆனா நம்மளோட முயற்சிகள் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். இந்த யோகமான காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு விடாமுயற்சியோட செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க நிச்சயமா அடைய முடியும். இந்த அற்புதமான நேரத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.